வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். போன வீடியோவில் வந்து கழுத்து இறக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்குது. என்ன தான் கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி நம்ம போட்டிருந்தாலுமே சில சமயம் ஆம்கோல் கிட்ட ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது நான் போட்டேன். இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். நான் எப்போவும் பண்ணுறதுனா அன்னியூனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த 2 இன்ச்சையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் பீஸ் வந்து இதில் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை இதில் செட் பண்ணிக்கணும். கழுத்தை நம்ம வரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கழுத்தை கொஞ்சம் நல்லா டார்க்காக நம்ம இதை அழுத்தி போடும்போது அழுத்தி போட்டுட்டு ஒரு தட்டு தட்டினோன்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து அது கிளியராக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் வித்திரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கழுத்துடைய மார்க் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த கழுத்து மார்க்கில் தைக்கக்கூடாது. அதுலேருந்து 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி தான் நம்ம தைக்கணும். இது வந்து நம்மளுக்கு மார்க் இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அளவுகள் வந்து நம்மளுக்கு மாறிடும். அதனால் இதுதான் நம்மளுக்கு அந்த கட் பண்ணி எடுக்கிறது. இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோமோ அந்த இதில் தான் நீங்கள் தைக்கணும். அதை நீங்கள் இதே லைனில் நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா கழுத்து வந்து இது நம்ம மார்க் பண்ண கழுத்து வந்து வராது. இதுக்கு இந்த டர்னிங்கில் மட்டும் அந்த கார்னரில் மட்டும் ஒரு கட்டிங் இதே மாதிரி கொடுக்கணும். நான் எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள்.
பேக் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா இது அதாவது வெளிப்பக்கத்தையும் டிக் பண்ணிக்கணும். அதுமாதிரி இதுவும் வெளியில் வர்றதும் இதுவும் வெளியில் வர்றது. அப்போ இது ரெண்டையும் இந்த வெளியும் பார்த்துக்கணும். இது உள்ளே தான் வரும், இது வந்து வெளியில் வரும். இதை இப்படி வச்சு இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதை இப்படி திருப்பிக்கணும். டிக் போட்டது வந்து மேலே இருக்கணும். அதே மாதிரி இந்த டிக்கும் கீழே கரெக்டாக இருக்கணும், பார்த்துருக்கணும். கழுத்தெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இதில் இந்த பக்கம் இருக்கணும், இது இப்படி இருக்கணும். எல்லாமே கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம சில இது ஒரு சின்ன மிஸ்டேக்னால கூட ப்ளவுஸ் வந்து சரியாக வந்து எதனால் அப்படியா எல்லாமே கரெக்டாக தானே கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். சின்ன ஒரு கேர்லெஸ்ஸால் நம்மளுக்கு அந்த ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும். ஆல்ட்ரேட் பண்ண மாதிரி ஆகும். வேஸ்ட் ஆகாது, ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆயிரும். இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 6 இன்ச் அப்படின்னு எடுத்தோன்னா கழுத்தை வந்து சேமாக நம்ம வந்து மடக்கி நம்ம இது பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது 7 இன்ச்சு நான் வச்சுருக்கனால 1/2 இன்ச்சு கீழே தள்ளி இதை வந்து ரெண்டாக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். 2ஆக போடணும். இது வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம மடக்கியிருக்கோம், அதனால் இதை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இதுக்கு நேராக அதுக்கப்புறம் இதில் ஒரு இன்ச்சு சென்டர் பாயிண்ட்டிலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டு இதையும் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் 1.5 இன்ச் இருக்கணும். சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் கரெக்டாக 1.5 இன்ச் வந்து இருக்கணும். 1.5 இன்ச் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த பாயிண்ட்டை தான் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டை இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்து விடும்போது இது கரெக்டாக இப்படி வந்துடும். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம பிடிச்சிக்கணும். இந்த பாயிண்ட்டில் கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி கையை வச்சுட்டு இதை இப்படி இது வந்து உங்களுக்கு அன்னியனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு சேமாக வரும். இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப இழுத்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இப்படி பண்ணும்போது இந்த பாயிண்ட் அப்படி பிடிச்சிக்கணும். இதை இப்படி கரெக்டாக வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அதுவாக வந்துடும். அப்போது இதை வந்து 1/4 இன்ச்சு எல்லாருடைய அளவுக்கும் 1/4 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கும்.
அதுக்கு மேலே பிடிச்சிடக்கூடாது, 1/4 இன்ச்சு தான். மேலே பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது சேமாக இருக்கும். இப்போ இந்த கார்னரை பிடிச்சிக்கணும். இதையும் இந்த இந்த ஒரு லைனும் இதையும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி சேர்த்து இப்படி கார்னரில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இது உங்களுக்கு இப்படி வராது, இப்படி க்ராஸாக. இப்போ இந்த லைனும் கரெக்டாக இருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இப்படி க்ராஸாக பிடிக்கும்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண லைனும் இதையும் கூட இப்படி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இப்படி பண்ணும்போது இங்கே ஒரு 3rd பாயிண்ட்டுக்கு வரும். இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 3rd பாயிண்ட்டுக்கு இது வரும். கண்ணை மூடிட்டு வச்சிடலாம், அவ்வளோதான். உங்களுக்கு இது இப்படி திரும்பி இப்படிலாம் போகக்கூடாது. இந்த லைனுக்கு மேட்சாக கூட இப்படி சேமாக வச்சுக்கோங்க. வைக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துடும். வரும்போது இதில் இருந்த மெயின் சென்டர் டாட்லேருந்து தான் நம்ம எல்லாமே மார்க் பண்ணணும். சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு, சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு, அதை இப்படி க்ராஸாக 1/4 இன்ச்சுக்கு க்ராஸாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்துலேயும் 2 ஸ்டிச் வந்து நம்ம போடணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கோடைய ஷோல்டரும் இதையும் நம்ம ஒரு பின் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்படி சேர்த்து வச்சு பெர்ஃபெக்டான உங்களுக்கு பட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு இதை இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இதை இந்த ஆம்ஹோலை ஒட்டி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இப்படி ரொம்ப எடுக்க வேண்டாம், இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இதை இப்படி சேமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கீழே வந்து 3 இன்ச்சு, கீழே வந்து 3 இன்ச்சு. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் இப்படி வச்சு கீழே வந்து 3 இன்ச்சு. அதே மாதிரி இப்படி திருப்பி இந்த இதை அப்படியே வந்து நம்ம ஹூக் எப்படி மாட்டோம், இப்படி தானே மாட்டோம். இதை இப்படி வளைக்காமல் இப்படி கொண்டு வந்து இதை இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை பார்த்துக்கோங்க. இந்த ஹூக் வந்து இப்படி ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டாலாம் இருக்கணும் வேண்டாம். ஓரளவு நம்ம மாட்டுறதெல்லாம் இப்படி வச்சுட்டா போதும். 3/4 இருக்குது. இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு கிராஸும் எடுத்துக்கோங்க. கிராஸும் எடுத்துக்கோங்க. கிராஸும் 3/4 இருக்குது. இப்போ இதை இப்படி தான் கரெக்டாக போட்டுக்கணும். இந்த லென்த்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் 3/4 தெரியுதா, 3/4 இந்த இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9/4 வருது. 9/4 ப்ளஸ் 3/4 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ 9/4 வச்சுக்கோங்க. இதையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து 9/4 எடுத்துக்கிடுவோம். 9/4 நான் துணி இது கரெக்டாக இருக்கனால 9 எடுத்துக்கிறேன். 9 எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம கிராஸ் எவ்வளோ எடுத்தோம் 3/4, அந்த 3/4 மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இது பேக்கில் எவ்வளோ எடுத்தோம் 3, அது கூட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து 3 வச்சுக்கணும். பேக்கில் வந்து 3 இன்ச்சு 3 வச்சுக்கணும். ஃப்ரெண்டில் வந்து 3/4, அப்போ 3/4 வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து 3/4 வச்சுக்கணும். இப்போ இதில் 3/4 இருக்குது அப்படின்னா இந்த சென்டரில் எவ்வளோ போடணும், 3/4 இருக்குது. இதில் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். அப்போ 3/4 வச்சுக்கணும். 3/4 வச்சுக்கணும். இதை நம்ம இதிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தள்ளி இதையும் சேமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுட்டு அடுத்தது ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு
நீங்கள் இந்த போட்டு மாதிரி வரைஞ்சிக்கணும். இது இந்த லைன் 3 டச் ஆகிருக்க மாதிரி. இப்படி டச் ஆகிற மாதிரி நம்ம போட்டு மாதிரி போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து தச்சு போட்டு பாருங்கள். அப்போது ஆம்கோல் பேக்கில் ஃப்ரண்ட்லலாம் வந்து ரொம்ப டைட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். உங்களை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இல்லை சில பேர் வந்து நல்ல ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் நல்ல லூஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹூக் எங்கே மாட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஜஸ்ட் ரவுண்டு. கீழே இடுப்புக்கிட்ட எந்த ஹூக் லாஸ்ட் ஹூக் எங்கே மாட்டுறீங்களோ அதுதான் வேஸ்ட்டோட ரவுண்டு. இப்போ அந்த ரவுண்டை வந்து நீங்கள் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அளந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஆம்கோல் கிட்ட ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக தைச்சிட்டிங்க. ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம 3 தையல் வந்து நம்ம விட்டுருப்போம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 3 தையல் வந்து நம்ம விட்டுருப்போம். இது அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருப்போம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம சொன்ன அளவுப்படி கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இதை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தானே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, இது வந்து நான் அந்த மாதிரி நான் போட்டதில்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா இந்த ஒரு ஸ்டிச்சை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது தச்சுமே வந்து எனக்கு ஆம்ஹோல் கிட்ட பேக் ஆம்ஹோல் கிட்ட ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் லூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இப்படி விட்டுருக்கோன்னா 5.5 இன்ச்சு நான் இப்போ ஷோல்டர் விட்டுருக்கேன்னா கீழே வந்து நான் அதாவது லென்த்தே நான் 6 இன்ச்சுன்னு எடுத்துருப்பேன். 6 இன்ச்சுன்னு எடுத்துருப்பேன். அதே மாதிரி இங்கே இதுவும் 6 இன்ச்சுக்கு நான் லென்த் வந்து எடுத்துருப்பேன். அதை நான் இந்த இதை நீங்கள் திருப்பி பாருங்கள், வீடியோ பாருங்கள். என்ன இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு தையலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பக்கம் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இதை பிரிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்கள். நான் அதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி தச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.